வணக்கம் நண்பர்களே, சிக்ஸ் பேக் வைக்கிறோன்ற சேலஞ்சில் இன்றைக்கி நாள் 39. இன்றைக்கி உங்களுக்கு சிம்பிளாக வெயிட்டை குறைக்கிறது எப்படின்னு தான் சொல்ல போகிறேன். எனக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க அரௌண்ட் ஒரு 1 இயர் ஆச்சு. நான் மட்டும் அப்படியே 1 இயர் ஃபுல்லாக டயட்டில் இருந்தேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நானும் நடுவில் பிரேக்லாம் எடுத்தேன். ஃபஸ்ட்டு 5 kgs குறைச்சப்போ எடுத்த வீடியோ இது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக 120 kgsலேருந்து 100 kgs வந்தப்போ எடுத்த வீடியோ இது. அப்புறம் இதுதான் என்னோட கரண்ட் கண்டிஷன், இப்போ இருக்கிற கண்டிஷன். இதே மாதிரி உங்களுக்கு வெயிட் எப்படி குறைக்கிறதுன்னு தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரி கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் இந்த கேலரிஸ் கால்குலேட்டர்ன்ற வெப்சைட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் போய் உங்கள் ஏஜ் ஹைட் எல்லாம் போட்டிங்கன்னா உங்கள் மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் வந்துடும். அதுலேருந்து ஒரு 250லேருந்து 300 கேலரிஸ் டெஃபிசிட்டில் சாப்பிடுங்க. அதே மாதிரி காலையில் ஏஞ்சோடனே எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 1 hour வாக்கிங் போயிட்டு வந்துருங்க. அப்புறமா 1 gram per kg ப்ரோட்டீனை வந்து கண்டிப்பாக நீங்கள் கன்சியூம் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி காப்ஸு ஃபைபர் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கணும். கிராஷ் டயட் மட்டும் எப்போவுமே ட்ரை பண்ணாதீங்க. அது 1 week மேலே உங்களுக்கு சஸ்டெயினே ஆகாது. அதனால் பேலன்ஸ்டாக எல்லாமே எடுங்க. காப்ஸு ஃபைபர்ஸு ஃபேட்டு ப்ரோட்டீன் எல்லாமே பேலன்ஸ்டாக இருந்தால் தான் அது உங்களுக்கு கரெக்டாக நடக்கும் வெயிட் லாஸ். அதே மாதிரி வீக்லி 5 to 6 days ஆச்சு ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. இதை ஒரு 4 to 5 weeks தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்டு தெரியும். இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா என்னை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க.